இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, டிராயிங் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவங்களோட நம்ம வந்து லைஃப் ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு போவோம். அந்த பிளேஸில் போயிட்டு நம்ம லைஃப் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து இது வரைக்கும் லைஃப் ஸ்கெட்ச் பண்ணதில்லை. எனக்கு இங்கே கம்பெனியில் ஆஃபீஸில் இவங்களும் வந்து இந்த பையனும் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இன்னொரு 2-3 ஸ்கெட்ச் பண்ணுற பர்சன்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்களோடையும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஐம் பிளாபரி தெரியுது, நீ மூடு. அவங்களோட சரி மறுபடியும் ஸ்கெட்ச் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். அது என்ன பிளேஸுங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ நாங்கள் போயிட்டு அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டார். இந்த பையனுக்கு தமிழே தெரியாது. ஆனாலும் வந்து நம்மளோட ஆசெட்டுக்கு அந்த பையன் வந்து சும்மா மியூசிக் போட்டுட்டு இருக்கான். இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் தான் வரையாந்துருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. இந்த பிளேஸ் என்னன்னா பன் கர்ப் இல்ல பாம் கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? என்னடா எங்க போனாலும் டாடா ஏசி ஆட்டோவா இருக்கு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பிளேஸ் என்ன அப்படின்னா பன்சிலால் ஸ்டெப்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்வெல் தான் வந்து இது வந்து 45ல் கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே வந்து நிறைய லோக்கல் சொல்கிறாங்க, லைக் நைட்டு நேரத்தில் வந்து நிறையா மர்மமான சவுண்டு கேட்கும். நிறைய விசிட்டர்ஸ்மே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஷேடோஸ் வந்து அந்த ஸ்டெப்வெல்ல விழுகிறப்ப நமக்கு வந்து அது கோஸ்ட் எஃபெக்ட் மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. லைட்டு கீழே வந்தால் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பைத்தியம் அது வாட்ச்மேன்ரா, வார்டன் தெரியாம மறைஞ்சு பீடி அடிச்சிருக்கான் அந்த ஆளு. இந்த இடத்த தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து லைவ் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1845 கட்டினதான். இது வந்து கட்டினது யாருன்னா ராய் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேனு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வறட்சி காலத்தில் வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உள்ள மக்களுக்காக இது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து 1845ங்கிறது வந்து நிசாமோட ஆட்சி காலத்தில் வந்து கட்டினது. இதோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்து அண்ட் முஸ்லீமோட கல்ச்சரை வந்து பேஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த எராவில் வந்து 2 பேரோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்காக அப்போ வந்து கட்டப்பட்டது. இதோட ஆர்கிடெக்ட் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டெல்லாம் போட்டோன்னா வேற லெவலில் இருக்குது. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லையா. இங்கே பாருங்க ஆகாஷோட ஒர்க்கை. அடுத்து ஒருத்தவங்க 60 மணிப்பால்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒர்க்கை பாருங்க. இது நம்மளோட கிரிஞ்சி ப்ரோ, யுவர்ஸ் ப்ரோ. ஃபுல்லாக ஏஸ்தட்டிக் ட்ராயிங்ஸ் தான். கிரேட் ப்ரோ. அக்கா உன்னோடது காமிக்கா. நான் யாரை பார்த்து வரணும்னா அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்க போகிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போய் ஃப்ராங்காக விழுந்துடணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறேன். ஹாய் சார். ஹாய் சார். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஸ்கெட்சிங். ஸோ ஐ ட்ரூ சம்திங். திஸ் இஸ் யூ ஆக்சுவலி. I try to draw you. This is good. Thank you. Who is that person? Very good. இப்போ வந்து எல்லாரோட ஆர்ட் ஒர்க்கையும் காமிக்கிறதுக்காக அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க. தமிழ் பேசுகிறது வந்து ரேப்பாக பாட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைஞ்சாச்சு. இன்னைக்கு ஸ்கெட்ச் வந்து ஒரு 3 ஸ்கெட்ச் பண்ணோம். நான் 3 ஸ்கெட்ச் பண்ணேன். அப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவுட்புட் வந்து கடைசி வீடியோட அவுட்டில் போடுறேன். அதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகாக வீடியோவான்னு தெரில, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். டன் ஆக்சுவலி.